நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர் பேசுகிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் குளத்தில் அப்பா பையன் ஃபினிக்ஸு ஜெயராஜ் 2 பேரும் அடித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டேஷன் டெத்து, சரிங்களா? அது லாக் ஆஃப் டெத்துன்னு சொல்லலாம். அது ஆக்சுவலி விசாரிக்கின்ற பேரில் அடித்து துன்புறுத்தி சாவடிச்சிருக்காங்க அப்பாவும் பையனையும். எப்போ போன ஆட்சி டைமில் ஒரு 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இது சாத்தான் குளத்தில் அப்பா பெனிக்ஸு ஜெயராஜ். அதை இப்போ அதில் இருந்த இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிருக்காரு, நான் அப்ரூவரை மாறுறேன் அப்படின்னு. என்ன சொன்னார்னு இது வரைக்கும் தெரியல, அது டீட்டெயில்ஸ் என்னன்னு இப்போ தெரியும். நான் அப்ரூவரை மாறி உண்மையாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டாக தண்டனை நிரூபிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நிரூபிச்சிருவாங்க. மொத்த ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. மொத்த பேருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு கம்மியாச்சும் ஆகட்டும்னு ஒரு ஆள் மட்டும் அவருக்கு அப்ரூவல் ஆகிட்டாரு. 10 வருஷம் கொடுக்கல இடத்துல 7 வருஷம் 8 வருஷம் வாங்கினா போதுன்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஆகிறாரு. ஏன்னா தண்டனை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஏன் ஃபுல்லாக வாங்குறதுக்கு இல்லை அப்ரூவல் மாதிரி கம்மியாச்சும் வாங்கலாமே அப்படின்றாரு. அதனால யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ஸ்பெக்டர் இருந்தவர் காவல் ஆய்வாளர், அவர் அப்ரூவரை மாறுறேன்னு ஒத்துக்கிட்டு என்னென்ன விஷயம் போகிறது தெரியும். அப்ரூவரை மாறுறேன்னு ஒத்துக்கிட்டு என்ன விஷயம் தெரியாது, யார் பண்ணாங்க அவர் பண்ணாரா என்ன எதுன்னு ஒத்துக்கல. அப்ரூவரை மாறுறேன்னு ஒத்துக்கிட்டு சரிங்களா? இது ஃபெனிக்ஸு ஜெயராஜ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கொஞ்சம் பெரிய விஷயத்தில் ஜபராஜின்ட்டார் அந்த கூட்டத்தில். இதோ ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நேரம் பேசுனாங்க. நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அது ஆக்சுவலி என்னன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன அது அப்ரூவரை மாறுறேன்னு ஒத்துக்கிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா போலீஸ்கார இப்போ மும்முரமாக கோர்ட் நடவடிக்கை இருக்குன்றதால அப்ரூவரை மாறி இருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.